சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அபிக்கு சஞ்சீவ பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. அதனால நான் அவகிட்ட பேசல. அபிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சைலண்டா இருந்துட்டேன். மாமா, நீங்க நாளைக்கு வாங்க. அத்தை கிட்டயும் சின்னையா கிட்டயும் வந்து அபிய சஞ்சீவுக்கு பொண்ணு கேளுங்க. சரிமா ஈஸ்வரி. நீங்க இங்க வந்து அத்தை கிட்டயும் சின்னையா கிட்டயும் பேசுறதுதான் முறையா இருக்கும். நீங்க என்கிட்ட இத பத்தி பேசினதா கூட காட்டிக்காதீங்க. சரிமா ஈஸ்வரி, நீ சொல்றதா கரெக்ட். நாளைக்கு நானும் வைஜெயந்தியும் நல்ல நேரம் பார்த்து அபிய பொண்ணு கேட்டு வர்றோமா. சரிங்க மாமா, நீங்க வாங்க. சரிமா ஈஸ்வரி, வச்சிரட்டுமா? ஏங்க கொஞ்சம் இருங்க. ஈஸ்வரி கண்ணுகிட்ட நான் ஒரு வார்த்தை பேசுறேங்க. குடுங்க. இருமா, உன் அத்தை பேசுறாளாம். சரி, இந்தா. ஈஸ்வரி கண்ணே, சொல்லுங்க அத்தை. மாமா எல்லாத்தையும் ஸ்பீக்கர்ல போட்டுதான் பேசினாரு. நீ சொன்னதெல்லாம் நானும் கேட்டேன். ரொம்ப சந்தோஷம் கண்ணே, ரொம்ப சந்தோஷம். இத பாரு, உன் அம்மா மீனாட்சியோட ஆசைய நீ அவ இடத்துல இருந்து நிறைவேற்றி வைக்கிற. நான் உண்மையிலேயே சொல்றேன், நீ அபிக்கு அக்கா இல்ல, அம்மா. உன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாதுமா. அத்தை, இது என் அம்மாவோட ஆசை மட்டும் இல்ல, அபியோட ஆசையும் இதுதான். அபியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அபிக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். அபி ஆசைப்படுற வாழ்க்கைய நான் அவளுக்கு அமைச்சு கொடுக்க போறேன். நீ கவலைப்படாத. சஞ்சீவ் மூலமா அபிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நாங்க நாளைக்கே அங்க வரோம். சரிங்க அத்தை, பாய். பாய்மா, பாய். மாவனே, நீ மனசார ஆசைப்பட்ட அபி செல்லமே உனக்கு மனைவியா வரப்போறா. இதை விட கொடுப்பன வேற எதுவும் இருக்க முடியாது. நீ அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலி மாவனே. சந்தோஷம் தானே? ஏங்க, என்னங்க நீங்க சூட்டோட சூட்டா ஈஸ்வரி கிட்ட போய் முடிவு பண்ணாம நீங்க பாட்டுக்கு கலெக்ஷன் கிளம்பி போறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் போகலன்னா ஒண்ணு ஆக போறதில்ல. நீங்க ஈஸ்வரி கிட்ட போய் அபிய பொண்ணு கேளுங்க. ஏய் துர்கா, அவசரப்படாத. அவசரப்பட்டா நாம எதையுமே சாதிக்க முடியாது. இப்பதான் என் அக்காவை சமாளிச்சிருக்கோம். இப்ப போய் ஈஸ்வரி கிட்ட அபி விஷயத்த பேசணும்னு வையே. ஏற்கனவே அபிய மனசுக்குள்ள முடிவு பண்ணி வச்சுக்கிட்டுதான் ரம்யாவை வேணாம்னு சொல்ல சொன்ன மாதிரி ஆயிடும். அதனால இப்ப நாம நிதானமா இருக்கணும். அதுவும் இல்லாம ஈஸ்வரி கிட்ட போய் நாம கதிருக்காக அபிய பொண்ணு கேட்டா அவ ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஏங்க நீங்களே இப்படி வாய வைக்கிறீங்க? நல்லதா பேசாம ஏன் இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? அவசரப்படாதன்னு நான் சொல்றது உனக்கு அவசகுணமா தெரியுதா? சரி விடுங்க. நீங்க போய் ஈஸ்வரி கிட்ட பேச வேண்டாம். நான் போய் அவகிட்ட பேசுற விதத்துல பேசி சம்மதம் வாங்கிக்கிறேன். என்ன டாட், இன்னும் கிளம்பல? இல்ல கதிரு, கல்யாண விஷயமா ஈஸ்வரி கிட்ட பேசணும்னு உன் அம்மா சொல்லிட்டு இருக்கா. ஏன் கதிரு, நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ஆறு போடக்கூடாது. ஆனா உன் டாடி ஈஸ்வரி கிட்ட பேச வேணாங்கிறாரு. நீ என்ன சொல்ற? இல்ல துர்க் சார், டாட் சொல்றதுதான் கரெக்ட். என்னடா நீயும் இப்படி சொல்ற? அப்படி இல்ல, அன்னைக்கிட்ட நம்ம போய் பேசுறது சரிப்பட்டு வராது. இத அபி கிட்ட பேசலாமா? ஏய், ஏன்டி இப்படி கடந்து பறக்குற? அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விட்டுற போல இருக்க. ஏங்க, அவளை கூப்பிட்டு ஏதாவது பேச்சு கொடுங்க. சரி இரு. அபி, இங்க வாமா. அபி, எனக்கு 1 லட்சம் பணம் வேணுமா? அபி, எனக்கும் 1 லட்ச ரூபா பணம் வேணும். ஏங்க, உங்க அண்ணி கிட்ட போய் கதிர் அபிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு சொன்னா வசுந்தரா அக்காவே ஈஸ்வரி சார்பா நம்ம கிட்ட பேசுவாங்க. இல்ல துர்கா, அண்ணி கிட்ட சொன்னா ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்காம அபிய கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா
அதை என் அக்கா தப்பா நினைச்சா என்ன பண்றதுன்னு யோசிச்சாலும் யோசிப்பாங்க. அதனால இந்த விஷயத்த ஈஸ்வரி கிட்ட பேசுறதுக்கு சரியான ஆளு அழகுதான்.